மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள மாயம்பாடி பகுதியில் அமைந்துள்ள கோயில் ஒன்றின் பின்புறம் கிடந்த 5 துப்பாக்கிகளை போலீசார் கைப்பற்றினர். அந்த துப்பாக்கிகள் யாருக்கு சொந்தமானது என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஏந்தல் அருகே வாகன தணிக்கையின் போது 2.5 டன் எடையுள்ள ரேஷன் அரிசியை உணவுப் பொருள் தடுப்பு பிரிவு பறக்கும் படை வட்டாட்சியர் காமராஜ் பறிமுதல் செய்தார். பறிமுதல் செய்யப்பட்ட அரிசி மூட்டைகள் வட்ட வழங்கல் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டன. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள ஒரு அரங்கில் சிறு தொழில் முனைவோருக்கான சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கில் உற்பத்தி பொருட்களை பெருக்குவது, அவற்றை சந்தைப்படுத்துவது குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. நாமக்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மயில்கள் விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை நாசமாக்கி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேதமான பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் திடீரென ஆய்வு மேற்கொண்ட தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் அப்போது பணியில் இருந்த குழந்தை தொழிலாளர்களை மீட்டனர். அத்துடன் குழந்தை தொழிலாளர்களை பணியில் அமர்த்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் நகராட்சி அலுவலகம் முன்பு ராமநாயக்கன் ஏரியில் முறைகேடாக மணல் அள்ளப்படுவதை கண்டித்து அனைத்து கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும், பொது இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் நகரில் உள்ள கடைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த தரமற்ற மற்றும் காலாவதியான பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தரமற்ற பொருட்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.